பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள், ஐயோ படாப்படுத்துதுங்க. எல்லா பெரிய பெரிய இந்த விஷயங்களும் ஏன் தான் வாழ்றேனே தெரியாம விரக்தியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை மேற்கொள்ள தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் இது உங்களுக்கு பலிக்காது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒருவேளை ஒரு வழியா வரலாம், ஆனால் 7 வழியாய் ஓடி போகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கும் சாபத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய எல்லா சாபங்களையும் சிலுவையிலே தேவன் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தெய்வத்தை நம்பி இருக்கிறோம் பாருங்க. நமக்காக அவர் செய்யாம விட்டதுங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாம் செய்து முடித்து விட்டார். செய்து முடிச்சுட்டு தான் சொல்றாரு, மகளே இதை நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காணலாம் என்று. எங்க செஞ்சு முடிச்சிருக்காரு? என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உண்மையிலேயே என்னுடைய எல்லா சாபங்களையும் போக்கிட்டாரு. ஏன்னா உபாகமம்ல 28ஆம் அதிகாரத்துல பாருங்க, அதுல 14 வரைக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி அந்த அதிகாரத்துல வசனங்கள் கூறுகிறது. 15ல இருந்து பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் உண்மையில் உனக்கு பலிக்கும் என்று சொல்லப்படுகிறது. எப்ப நான் சொல்ற இந்த வார்த்தைகளுக்கு நீ கேட்டு அதன்படி செவி கொடுக்காம போனா இப்படி நடக்கும் என்று. அப்ப நம்ம கீழ்ப்படியாமதுனாலதான் பாவம் வந்துச்சு. எஸ், ஆனா அந்த பாவத்தையும் அந்த பாவத்தினால வந்த சாபத்தையும் இயேசு கிறிஸ்து மாற்றி விட்டார் சிலுவையிலே. இன்றைக்கு உங்களுக்கும் சாபத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல், சிலுவையிலே மரண பரியந்தம் தன்னை அவ்வளவாய் தாழ்த்தினார் நமக்காக. அந்த கீழ்ப்படிதலே, அந்த பரிகாரத்தை, அவர் சிந்தின அந்த இரத்தத்தை கொண்டு போய் தான் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இப்போ அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அவரை போல நம்மளை மாற்றி நம்மையும் பிதாவுக்கு கீழ்ப்படிய வைக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கிறார். ஆகவே ஒருவேளை பழைய விஷயங்கள் நம்மளை எங்கெங்கயோ விதைச்சதெல்லாம் சேர்ந்து இப்போ வருதுங்க அப்படின்னா கூட இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க வந்துட்டதுனால அது எல்லாமே மாறும். அது எல்லாமே ஒன்றுமில்லாமல் போகும். உங்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரமே. சிலுவையில இயேசு எனக்கு இப்படி செஞ்சிருக்காரா? எஸ். கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 13ல பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இது பழைய ஏற்பாட்டுல உபாகமம்ல வசனங்கள்ல சொல்கிறது. இப்படிதான் அவங்களுக்கு அன்றைக்கு தண்டனை இருந்தது. ஆனால் இயேசு அந்த சபத்தை எதை கேட்டுக்கொண்டார்? நம்ம சாபத்திலிருந்து விடுதலை ஆகும்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அதான் முக்கியம் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் பிள்ளைகள் மேல சாபம் வேண்டாம், என் மேல எல்லா சாபத்தையும் போடுங்கன்னு சொல்லி அந்த சாபங்களை எல்லாம் அவர் மாட்டி அவரே சாபமாக மாறி பாருங்க நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம இந்த சாபத்துல இருந்து மீட்டு இருக்கிறார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உங்க மேல வந்திருக்கு. அதுக்கடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நம்ம பலிக்கும்படியாகும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், அதாவது ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாகும், தேவனுடைய பிள்ளையாக மாறும்படியாகும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து விட்டது. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு சாபம் இல்லைங்கிறது மட்டுமல்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய சொந்த பிள்ளையாகவும் மாறி இருக்கீங்க. இதை விட வேற என்ன ஒரு நல்ல விஷயம் வேணும்? இதை நினைச்சு தேவனை துதிங்க, நன்றி செலுத்துங்க, அவரை போற்றுங்க. இன்றைக்கு அந்த தேவன் உங்க இருதயத்துல இருந்து அவரோட அன்பை ஊற்றி இருக்கிறார். இந்த தேவனுக்கு, அவருக்கு மகிமையா வாழுங்க. இந்த அன்பை 4 பேருக்கு பகிர்ந்து சொல்லுங்க. தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறும். செபிப்போம். சோத்திரம் அப்பா, இந்த அருமையான காலை வேளையிலே அப்பா, இவர்கள் இந்த செய்தியின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி. துக்கங்கள், கலக்கங்கள், எதிர்காலத்தை குறித்த சந்தேகம், குழப்பங்கள், பயம் எல்லாம் மாறிவிட்டது அப்பா. உண்மை விசுவாசித்து நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கீங்க என்பதை விசுவாசித்து அதிசயங்களை, அற்புதங்களை காணட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்.